41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதில் அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அதில் 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி. இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும். வேறு மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலேருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலேருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 டேபிளில் 1:45 மணிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது.